எல்லோருக்கும் வணக்கம். இப்ப தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற "ஃபைட் ஆர் ஃப்ளைட்" படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். "ஃபைட் ஆர் ஃப்ளைட்" இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. ஸோ ஒரு டீம் வந்து நம்ம ஹீரோவ கான்டாக்ட் பண்ணி, ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ளைட்ல வந்து ஒரு இடத்துக்கு போறான். அந்த ஃப்ளைட்டுக்கு நீ போயிட்டு அவன எப்படியாவது புடிச்சிட்டு வரணும். தேடி கண்டுபிடிச்சு அவன நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு அசைன்மென்ட்ட குடுக்குறாங்க. இந்த அசைன்மென்ட்ட முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்ல போறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது? நம்ம ஹீரோ குடுத்த அந்த வேலைய நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாரா? இல்லையா? அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும், படத்த பாருங்க. பார்க்குற மாதிரி டீசென்ட்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா தான் இந்த படத்த இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே படம் எங்கேஜிங்கா நல்லா தான் போகுது. பெருசா படம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் படம் வந்து இல்ல. பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா படத்த கொண்டு போறதுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துல நம்ம ஹீரோ அண்ட் அந்த ஃப்ளைட்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருப்பாங்க. இவங்க 3 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்துல ஒரு சில காமெடி எலிமெண்ட்ஸும் இவங்க பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த காமெடி எல்லாம் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. அண்ட் படத்துல நடிச்சிருக்க அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துடைய டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா வெறும் 1 1/2 ஹவர்ஸ் தான். ஸோ நீங்க ஈஸியாவே இந்த படத்த வந்து பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு சில லைட்டான எமோஷனலான செக்மெண்ட்டும் இருக்கும். அண்ட் ஆக்ஷன் சீக்வென்ஸ் படத்துல ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒரு 4, 5 ஆக்ஷன் சீக்வென்ஸ் வரும். எல்லாமே ரத்தம் தெறிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராவே பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் படத்துல பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு டீசென்ட்டாவே இந்த படம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அடல்ட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துல அடல்ட் கன்டென்ட் அந்த மாரி பெருசா எதுவும் இல்ல. ஆனா, ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் படத்துல நெறையவே இருக்கு. ஸோ, அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா, வேண்டாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, சும்மா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்த பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம, வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல நெறைய ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.